எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொன்னா இன்னும் 2 கரண்டி வச்சிருவான். நல்லா இல்லைன்னு சொன்னா கரண்டியால 2 வைப்பான். இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாமா இல்ல இல்லைன்னு சொல்லலாமா ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா இப்படி எல்லாம் குழப்பத்துக்கு உள்ளாக்கிட்டு நாங்க தான் அறிவை வளர்த்தோம் ஏமா இங்க வந்து முழங்குறீங்க அப்படின்னு நான் கேட்கலாமா? அவர் கேட்டிருக்காரு. இதற்கு பதில் சொல்வதற்காக அன்பு சகோதரி திண்டுக்கல்லில இருந்து கனிமொழி உங்கள் பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியிலே வருகிறார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவங்கதான். தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக ரொம்ப அழகா நீங்க எல்லாரும் ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதனால மட்டும்தான் இந்த பட்டிமன்றம் விரைவா போயிட்டு இருக்கு. அது சூப்பர் ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. வழியே இல்லை. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், பட்டிமன்றத்தோட தலைப்பை மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க ப்ளீஸ். அறிவாற்றலை வளர்ப்பது வீடா நாடா. இந்த மைக்கை விட நடுவர் மைக் ரொம்ப நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். அதே வழக்கமா எல்லாரும் அப்படிதான் தப்பா நினைப்பாங்க. அது இல்ல, நமக்கு கழுத பால் பாலாடையில ஊத்தில டம்ளர்ல ஊத்திட்டாங்க. நிஜமாவே தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர்கள் பேச்சாளர்களுக்கு மத்தியில் தமிழுக்காக வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நடுவர் யார் என்று சொன்னால் பெண்ணின் ஆளுமையோடு பேசக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் நீங்க தான். ரொம்ப பேருக்கு ஏற்ற மாதிரி எழில் அரசி. தமிழுக்காக வாழறான்னு பேர் வந்து கொடுக்காம விட்டுற போறாங்கம்மா. நடுவர்களே எனக்கு என்னன்னா ரொம்ப அழகா இந்த தலைப்போட கேட்டல சொல்ல வேண்டியதானே. ஏமா உனக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்து தலைப்பு யோசிக்காம என்னமா பண்ண? சார் வந்து டெய்லி மெசேஜ் அனுப்புனா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. தம்பி சூப்பரா பேசி போனா அப்படி அதுக்காக ஒரே ஒரு தலைப்பு சொல்லுங்க ப்ளீஸ். அறிவாற்றலை வளர்ப்பது. யாரோட அறிவாற்றல? அது நம்ம எல்லாருடைய அறிவாற்றல். பிள்ளைகள் வெரி காமன். மனிதர்கள் எல்லாருடைய மனிதர்கள் குழந்தைகள். நிஜமாவே அந்த 2 பேர் வந்தாங்கல்ல அந்த ஆனா ஆடியோ சூப்பரா இருக்கு சார். ஆடியோ சார் தேங்க்யூ. அந்த 2 பேர் வந்தாங்க பாத்தீங்களா? சத்தியமா சொல்றேன், அறிவாற்றலை வளர்ப்பது வீடு கிடையவே கிடையாது. நாடுதான் பேசிட்டு போன அந்த 2 பேருக்காக கைதட்டுங்க ப்ளீஸ். ரொம்ப நல்லா பேசினாங்க. நிஜமா சொல்றேன், அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா நான் இந்த ஜென்மத்துல அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கேன். யார் ரவிக்குமார் அண்ணனுக்கு தங்கச்சியாவும் அந்த தம்பிக்கு நான் அக்காவாவும் இருக்கேன். அடுத்த ஜென்மம் வந்துச்சா சத்தியமா சொல்றேன் அந்த 2 பிள்ளைகளையும் இந்த வயசுல பெற்று நான் சந்தோஷப்படுறேன். இப்படி 2 அக்யூஸ்களை பெற்று வளர்த்து ஆளாக்குன தாய்களப்பட வேணா நாடுதான் வளர்த்துச்சு லூசுகளை அரை பப்பாளி போதுமுக்கா வயிற்றுல இருக்கவே கழிச்சு கொண்டு போயிட்டு இருந்திருக்கேன். ஏமா ஒரு தாய்மை அளவுக்கு உயர்த்தி தபால் இப்படி போட்டு உடைச்சிட்டியா? அது கிடையாதுங்க. உண்மை என்ன தெரியுமா? ஒரு தாய் எதை எதிர்பார்க்கிறா, ஒரு தந்தை எதை எதிர்பார்க்கிறாங்க? ஆளும் வளரன் அறிவும் வளரன் அதுதான் வளர்ச்சி. ஆளும் வளரன் அறிவும் வளரன் அதுதான் வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈட்டவளுக்கு அதுவே நீதான் வளர்ச்சி. இது மட்டும்தான். உன்கிட்ட இருக்கக்கூடிய உங்க அம்மா அப்பா எப்படியாவது பிள்ளை படிச்சு அப்படியே சூப்பரா வளர்ந்துடட்டும். பிள்ளை முதல்ல வளர்ங்கம்மா, அப்புறம் அறிவை வளர்த்துக்கலாமா. சாதாரணமா பேசலாம் தங்கம். நிஜமா நினைச்சு பாருங்களேன். ஏன்னா தான் பட்ட கஷ்டம் தான் பிள்ளைங்க படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஆபீசர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆபீசரா இருக்கட்டுங்க, அண்ணன் காவடியா வேலைக்கு போற கூலி தொழிலாளியா இருக்கட்டுங்க, ஒவ்வொரு நாள் வெறும் டீயை மட்டுமே குடிச்சுப்புட்டு அதை மட்டுமே வாழ்நாள் பூரா சாப்பாடை எடுத்து உழைக்கக்கூடிய பெற்றவங்க எப்படி சார் எப்படி வந்து வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு பிள்ளைங்களுக்கு பயன்படாம போவாங்க? வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிறேன் 2 பேரும் இன்னும் அறிவை வளர்த்தா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அறிவை வளர்த்துறான். தம்பி அழகா பேசிட்டு போனார். நீங்க ஒழுங்கா சோதாத்திரியா யார பொண்டாட்டி? எத்தனை பேர் பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க? மனைவியா இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஒழுங்கா பாருங்க எப்படி அப்படி ஒரு சவாலை வேற கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கேட்டாங்க, வட்டமா தோசை ஊத்துறியா? அந்த அம்மா கேக்குது, அறிவாளி விட்டு அறிவாளி வட்டமா நீ திண்டியா? அழகா கேட்டாங்க. இந்த ஊர் மக்களுக்காக நீங்க எல்லாருமே கை தட்டணுங்க. நடுவர்களை நானும் சொல்றேன்னா என் வீட்டுக்கு ரொம்ப நல்லவர். வெரி குட். என்னோட ஹஸ்பண்ட் பிரகாஷ். கட்டளை புருஷனை பேர் சொல்லி கூப்பிடப்பட்டது நான் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாத ஒரே காரணத்துக்காக நான் சொல்றேன். சரி உன்னை பத்தி தெரியாதம்மா. நிஜமாதான் ரொம்ப நல்ல மனுஷங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்கார நீங்களும் யாரும் பார்த்துருக்க முடியாது. மொத்தம் 56 மாப்பிள்ளைங்களை பொண்ணு பார்க்க வந்ததுல 56 பேரு பொண்ணு பார்க்க வந்ததுல பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டாங்க, பொண்ணாவது பார்க்க வந்திருப்பாங்க. இல்லம்மா இந்த பேச்சு பேசுது அப்படிலாம் கிடையாதுங்க. 57வது அந்த பிரகாஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிரகாஷ் யாரு? என் வீட்டுக்காரோ. சரி சரியா சொல்றேன். அந்த 56 மாப்பிள்ளைகளை ஏன் எனக்கு பிடிக்கலன்னா என்னுடைய முன்னழகும் என்னோட பின்னழகும் எனக்கு உண்டழகும். ஆஹா ஆஹா நடுவர் அவர்களே நிஜமா சொல்றேன், என்னோட அழகுக்கும் ஹைட்டுக்கும் படிப்புக்கும் அத்தனை மாப்பிள்ளையும் செட் ஆகலைங்க. ஆனா 57வது வந்தாரே இதா பிரகாஷ், அவர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்த 56 மாப்பிள்ளைகளும் பஜ்ஜி தினாங்க சொச்சி தினாங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த மொத்த மனுஷன் தாக்கா டீ குடிச்ச டம்ளரையும் பட்ஜெட்டுக்கு தட்டு கூட விலக்கி கிளம்பி வச்சுட்டு போனாரு. ஒரு அடிமை சிக்கிட்டாரியா அப்படின்னு. இதுல என்ன பிரச்சனை வந்துச்சுங்க? அவர் பார்த்து என்னை பார்த்து கேட்டாரு, கனி செல்லும் என் தங்கம்
உனக்கு சமைக்க தெரியுமான்னாரு. ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு தெரியுங்கன்னு அவர் சொன்னாரு. எனக்கு வந்து ஆப்பம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாரு. அக்கா நிஜமா சொல்றேன், தமிழ் பேரவையில நான் பேசினா கூட உண்மையை சொல்லணும், நிறைய படிச்சுட்டேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு டு ஆப்பம். எங்க அம்மா ஃபோன் பண்ணி அம்மா ஹவு டு டு ஆப்பம்னு கேட்டேன்னா எங்க அம்மா சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க, இதுதான் சரி அதுதான் சரி இப்படி சரி அப்படி சரி சொன்னாங்க. நானே எல்லாம் சேர்த்துட்டேன். ஆப்பமும் சூப்பரா வந்துச்சு. யூ கான்ட் பிலீவ். கெட்டியா தேங்க பால். ஊத்திட்டு போய் கொடுத்தேன். கொண்டு போய் கொடுக்குறீங்க. அந்த மனுஷன் அந்த ஆப்பத்தை பாக்குறாரு, என்னையா பாக்குறாரு ஆப்பத்தை பாக்குறாரு. நான் ஒரு வாயிலே பார்த்துருக்கேன். தின்னுட்டு எல்லாம் சொல்ல மாட்டாரா, நான் பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த மனுஷன் பார்த்து சொன்னாரு, என்ன தின்னாரு? ஆப்பங்க நீ ஆப்பமா செஞ்சு எனக்கு இடியாப்பம் சாப்பிடணும் ஆசை வந்துச்சுன்னாரு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீ சொன்னது என்னவோ அதை மட்டும்தான் கொண்டாடியலாக நாங்க செய்வோமே ஒழிய நீங்க நினைச்சுக்கிறதா நாங்க செய்ய முடியுமா? இதான குடும்பத்துல பிரச்சனை வர்றது காரணமே. நான் உடனே நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஆமா, திடீர் வன்முறை எல்லாம் கையாளல, சத்தியமா அடிக்க மாட்டேன் காப்புல. சரி ஒரே புருஷன் அவர் தானே, நாங்கள் நல்லது கெட்டதுக்காக நம்ம வேணும், அதெல்லாம் செய்யலைங்க. உடனே அந்த ஆப்பத்தை எடுத்து நேரம் கிச்சனுக்குள்ள போனேன். மேற்கொண்டு 2 ஆப்பம் கெட்டியா தேங்காய் பால் ஊட்டி எடுத்துட்டு வந்தேன். எங்க பிரகாஷ் அவர் இருக்காருலாம், அவரை பார்த்தேன். ஆனா அவரு ஆப்பம் இடியாப்பம் நல்ல காலம் தேங்காய் பால் நீ ஆப்பத்துக்கு ஊத்துன மனுஷன் அவருக்கு ஊத்தி வரோன்னு பைக்கு சாப்பிட்டு பாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. நிஜமா நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். அப்பேற்பட்ட மனுஷனை விட்டு கொடுத்துருவோமா நாங்க? கோபக்கார மச்சானும் இல்லை என் மச்சான், கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. கோபக்கார மச்சானும் இல்லை என் மச்சான், கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. செஞ்சிடுவான் முடிச்சிடுவான், செஞ்சிடுவான் முடிச்சிடுவான், சின்ன சின்ன சேட்டை செய்வான். கோபக்கார மச்சானும் இல்லை என் மச்சான், கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. இந்த பாட்டு உங்க வீட்டுக்காரர் நினைச்சீங்க ஒரு இடம் கை எடுங்க பார்க்கலாம். எல்லா பேரும் இப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்க பாரு. இனிமே தோசை சொன்னு வச்சுக்கணும். நானும் வந்ததுன்னு பாக்குறேன். நிஜமா பேசுறேன். பசி நேரம் வந்து தம்பிக்கு சுகர் வேற இருக்காங்க, வயிறை பத்தி பேசுறேன். நடுவர்களே இப்ப நிஜமா நினைச்சு பாருங்களேன், பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பிறக்கணுங்க இந்த உலகத்துல. சரி பிறகு வரணும், அந்த பிள்ளைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும். அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளை சமுதாயத்தில் உழைக்க முடியும். நடுவர்களே இப்ப நிஜமா நினைச்சு பாருங்களேன், சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? முடியாது. சுவர் அப்படிங்கிறது வீடுங்க, வீட்டினுடைய வளர்ப்பு. அங்க அம்மா கண்டிஷன் பண்ணுவாங்க, அப்பா எதற்கு கேள்வி கேட்பாரு, 1000 விஷயங்களை கேட்டாலும் அது வீடுன்ற ஒரு குடும்பமா இல்லவா? நடுவர்களை இப்ப நினைச்சு பாருங்களேன், இப்ப நாடு எந்த அளவுக்கு போய் பாப்பா அவங்க சொல்லிட்டு போனா, நாட்டுல 1000 பிரச்சனை ஏங்க பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் சாமியாரோட எண்ணிக்கை அதிகமாகி போயிடுச்சு. உங்களுக்கு தெரியாதா? ஏமா திருவண்ணாமலை அதிகமா என்ன பத்தி எனக்கு தெரியாது. நீங்க நான் என்னமோ ஆசிரமம் தொடங்க போறேன் மாதிரி அப்படிலாம் சொல்லல. நிஜமா சொல்ல அவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கீங்க. ஒரு அம்மா போய் நேரம் சாமியாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு அம்மா சொல்லுது, இந்த சாமியாரை பாக்குறதுக்காக நான் 3 மாசமா வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க அம்மா சொல்லுது, நீயாவது அந்த சாமியாரை பாக்குறதுக்கு தான் 3 மாசமா நான் வெயிட் பண்றேன். அந்த சாமியாரை பார்த்ததுனால பக்கத்து கிட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. அமைதியா இருந்துங்க. எல்லாமே கோலியா போயிடுச்சுங்க. கோயிலுக்கு போனா செருப்பை காணோம். உண்மைங்க. ரேஷனுக்கு போனா பருப்பை காணோம். சில ஆஸ்பத்திரிகளுக்கு போனா உறுப்பவே காணாங்க. வாழ்க்கையில இப்படி ஒண்ணும் இல்லாம போய்கிட்டு உங்க நாட்டுல ஏதாவது பிரச்சனை வீட்டுல கொடுக்குற மாட்டாங்க. நடுவர்களே இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, எல்லா பேரும் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வாகனங்கள் வச்சிருக்காங்களா? ஆமா. இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் கூட இருக்காங்க. ஏதோ ஒரு பைக் வேற இருக்குது. அப்பாச்சியா அம்மாச்சியா அப்பாச்சியா 1.5 லட்சம் ரூபாய் உடனே நினைக்கிறேன் அந்த பைக். நேரம் வண்டியை வாங்கிட்டு படுத்துக்கிட்டே ஓட்டிட்டு போறாக்கா. படுத்துக்கிட்டு ஓட்டி போற கார் கூட வாங்கிருக்கலாம் தானே. படுத்துக்கிட்டு ஓட்டி போறோம், பின்னாடி உட்காந்துருக்கப்பல 3வது ஃப்ளோர்ல உட்காந்துருக்கு. நேரம் போறது நீங்க பாருங்க எவ்வளவு அழகா சிரிச்சுட்டு பெரியவங்க உட்கார்ந்து இருக்காங்களே. இப்படி கோயிலை கிராஸ் பண்றப்ப என்னங்க பண்ணுவாங்க? ஆத்தா மகமாயி என் பிள்ளைய நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதை தானே வேண்டுவீங்க. பைக்ல போற இந்த இளவட்டம் எல்லாம் 100ல போகுது, 108ல திரும்பி வருது. ஏன்? நேரம் போற வழியில ஆத்தாவை பாக்குறோம். ஆத்தா ஃப்ளைங் டிஷ் கொடுக்குறாங்க. 1 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல இருந்து நீட்டி விடுறோம் ஆத்தாளுக்கு. ஆத்தா பாத்துட்டு எனக்கே வாடா போட நீ பாத்துட்டு நேரம் எங்கச்சுல போய்க்கிற நேரத்துல ஆத்தா காலை மட்டும் சுண்டி விடுது. சுண்டி விட்டு கீழே விழுறான். அவங்க சுண்டி விட்ட ஒருவன் நேரா போய் அந்த பையன் மண்டையில ஒட்டிக்கிறேங்க. வாழ்க்கையில கடவுளா பாக்குறதுக்கு இந்த 4 உருப்படியா ஏதாவது ஒரு யோசனை சொல்றாங்க. எல்லாம் தலையில போடி போச்சு. இல்ல விளங்குறதுக்கான்னு கேட்கிறேன். நடுவர்களே இப்ப நிஜமா நினைச்சு பாருங்க, காணத்தினுடைய அருமை தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன். ஒரு வீடுங்கிறது எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போகும் தெரியுமா? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இந்த பேருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா பேருமே சென்னையிலே பிறந்து வளர்ந்தீங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க? கண்டிப்பா கிடையாது. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மருமகளா இருக்கலாம்,
இல்ல பிழைப்புக்காக வந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், கண்டிப்பா அப்படிதான் இருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு திருமண தேர்னா கண்டிப்பா சொல்றீங்க வீட்டினுடைய உறவுகளை விட்டுக் கொடுக்க கூடாதுன்றதுக்காக சென்னையில இருந்து மட்டுமே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் எத்தனை டிக்கெட் ரிசர்வ் ஆகுது அப்படிங்கறத வச்சு குடும்பத்தினுடைய மகத்துவத்தை வீட்டினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்ட மக்கள் இவங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இப்ப நினைச்சு பாருங்களேன், கார்கில் போர் வந்துச்சா, கார்கில் போர் வந்தப்ப சரவணன் அப்படின்ற ஒரு கேப்டன் இறந்து போறாங்க. திருச்சிக்கு நேரம் அவருடைய சடலத்தை கொண்டு வராங்க. அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, அழவே இல்லைங்க, அவங்க அழவே இல்லை. எப்படி கூட ஒரு தாய் இருப்பா, கல்லெஞ்ச காரியாவா இருப்பா, பிள்ளை வந்து கிடக்கா அப்படி சமமா பிள்ளை வந்து கிடக்கா, அம்மா அழாம இருக்கிறாளேன்னு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தப்ப அந்த சடலத்தை எடுக்க போற நேரத்துல அந்த அம்மா கதறி கதறி அழுதாங்க. ஏங்க அழறீங்க, ஏன் அழறீங்க அப்படி கேட்டதுக்கு அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா தம்பி? இந்த தாய் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாட்டை காப்பதற்காக ஒரே ஒரு சரவணனை மட்டுமே நான் பெற்றுட்டேனே, இன்னும் ஒரு பிள்ளை பெற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தா இந்த நாட்டுக்காக பல சரவணங்களை நான் பெற்றுக்கொள்ள கூட தயாராக நான் இருந்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தாய்மை அப்படிங்கிறது இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு உணவுன்றதை மறந்துடக்கூடாது. நடக்கிறவங்களே இப்ப திண்டுக்கலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சாதாரணமான ஊர் கிடையாது. திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா திராட்சை ஃபேமஸ், அப்புறம் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி ஃபேமஸ், கனிமொழி ஃபேமஸ், கனிமொழி அள்ளி விடலாம், உங்க பேரையும் சேர்த்துக்கல, மக்கள் எல்லாம் அமைதிக்கு தான் அள்ளி விடும். சரி, ஆனா எங்க ஊர்ல இன்னொரு ஃபேமஸ் இருக்கு, சத்தியமா எல்லாம் நினைச்சுக்கங்க. திண்டுக்கல் பக்கம் வந்தீங்கன்னா ஏ வீட்டு அட்ரஸ் நான் கொடுத்துட்டு போறேன், வந்து என்கிட்ட டைரக்டா கேட்டு போங்க. கொரோனா அம்மன் ஒரு கோயில் கட்டிருக்கான். அப்படியா? கொரோனா அம்மன்னே கோயில் கட்டிருக்கான். யாரெல்லாம் நான் பெரிய ஆம்பளை, நான் சம்பாதிச்சா இந்த குடும்பம் அப்படிலாம் என்ன ஆம்பளை எல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்பு நடந்துச்சு. எப்ப? கொரோனா நேரத்துல. எங்கேயும் வேலைக்கு போக முடியல. என்கிட்ட ஏன் கூட ப்ரொஃபசர்ஸா வேலை பார்த்தவங்க கூட சம்பாத்தியம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு மூட்டு கடலை எடுத்து வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணி தன்னுடைய மனைவி மக்களுக்காக தன்மானத்தை விட்டு கூட பிழைக்கக்கூடிய ஆண்கள் இருந்தாங்க. அப்படின்னா குடும்பத்துக்காக மட்டும்தான் பண்ணாங்க. நடுவர்கள் இந்த கொரோனா மனை ஏன் வணங்கினாங்கன்னா குடும்பத்தை சேர்த்து வச்சுச்சு. வெளியில போய் காலை எடுத்து வெளியில வச்சா ஃபுல்லா சகதியா கிடக்குதுங்க. என்ன சகதி? சினிமான்ற சகதி, நாகரிக கலாச்சாரன்ற சகதி. எங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவ்வளவு அழகா பேசினாங்க. நண்பர்கள் என்ன நண்பர்கள்? நிஜமா நினைச்சு பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கலாம். சாக்ரட்டிஸ் அவர்களுடைய பொண்டாட்டி சரியில்லை, அவர் வாழ்க்கை என்னாச்சுன்னு பேசினேன் தம்பி, நல்லா தெரிஞ்சுக்க. சாக்ரட்டிஸ் உடைய மனைவி சாக்ரட்டிஸ மதிக்காம இருக்கலாம், தப்பு கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி மதிக்கல, ஆனா நாட்டுல இருந்த சாக்ரட்டிஸ் நண்பர்கள் தான் அவருக்கு விஷம் கொடுத்து கொண்டாங்கன்றத மறந்துடாங்க. முதல்ல நடுவர்களே நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஒவ்வொரு மனைவியை நேசிக்கிற கணவர்கள் வாழக்கூடிய தேசத்தில் நிம்மதி இருக்கும். தாய் தந்தையை நேசிக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் ஒழுக்கம் இருக்கின்றதை மறந்துடக்கூடாதுங்க. உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சுன்னா நாளைக்கு உங்க அப்பாவோட கையை போய் உள்ளங்கை மட்டும் தடவி பாருங்க, காப்பு காய்ச்சி போயிருக்கு. உங்க அம்மாவோட வயிற்ற பாருங்க, உங்களை பெத்தாங்கல்ல அதோட பிரசவ கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்குங்க. ஏன் தெரியுமா? அந்த கையில காப்பு காய்ச்சி போயிருக்கு. என் பிள்ளை வாழ்க்கையில நல்லா இருக்கின்றதுக்காக பூத்து குழுங்கன்றதுக்காக கையில காப்பு காய்ச்சி போய் அந்த காயோட கையில திரிகிறார் பாத்தீங்களா அப்பா, அவரை மறக்க கூடாதுங்க. தன்னுடைய பிள்ளைகள் தழும்பி விட கூடாதுன்றதுக்காக தழும்புகளை சுமந்து இருக்க அம்மாவை மறக்கவே கூடாது. நடுவர்களே, இந்த உலகத்துல ஒரு அப்பா மாதிரியான ஒரு உயிரிய ஜீவனை நம்ம பார்க்கவே முடியாது. ஊரு பூரா திருவிழா கொண்டாடி இருப்போம், வெறும் பட்டு மிளகாயும் பச்சை மிளகாய் மட்டுமே சாப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க. மேல் சட்டை போட்டதில்ல, காய்ச்சிருப்போம் கேட்டதில்ல, வாயெழுச்சு மறுத்ததில்ல, தூக்கவில்லை, உப்பு முட்டை ஊத்திக்கிட்டு ஊரு ஊரான பாரு, உரையினால எழுப்பிக்கிட்டு திப்பல் தன்னா கொடுப்பாரு, தனக்கு என்ன பேச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, அவர் உழைச்சு கலைஞ்சதில்ல, உள்ளங்கையில் ரேகையில அப்பா கைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம் என்று எப்பேற்பட்ட ஒரு தாயும் தகப்பனும் வாழுகின்ற வீடு, குழந்தைகளுக்கான அறிவாற்றலை பெருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஸ்தலம். எல்லாம் கேட்டாங்க, பயங்கரமான ஆர்ப்பாட்டத்தோட விருட்சமா வளர்ந்திருக்கக்கூடிய இடம் நாடுதான் அப்ப நம்ம பேசினாங்களே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வீட்டில் இருக்கக்கூடிய விதை போன்ற நம்ம இருப்போம். விதை எப்பயுமே மண்ணுக்குள்ள இருக்கப்ப எந்த ஆரவாரமும் செய்யாம காத்திருக்கும். ஏன்? ஒரு விருட்சமா வளர்றதுக்கு அதுக்கு நேரம் தேவை, காலம் தேவை, பக்குவம் தேவை, அனுபவம் தேவை, வயது தேவை. அத்தனை பாதுகாப்பை கொடுப்பது வீடுதான்.
அருமை. 28ஆம் ஆண்டு விழாவை இந்த சீரோடும் சிறப்போடும் கொண்டாடக்கூடிய தமிழ் இலக்கிய பேரவையை சார்ந்த இந்த அன்பு உள்ளங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்ந்து சரியா 10 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றோம். எல்லாரும் சேர்ந்தாப்புல வீட்டுக்கு போறோம். யாரும் விட்டுட்டு போயிட மாட்டீங்களே. ஒருத்தர் எந்திரி